This is the continuation video of figures of speech part 2. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுடைய போயட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் காமனாக யூஸ் பண்ணுற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன், ஆனமெட்டோஃபியானா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம போயட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு 7 போயம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வேறு என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிமிலி, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷனை தவிர வேறு என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்னது? கான்ட்ராஸ்ட் அப்படின்னாலே என்னது? டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம், வித்தியாசம்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்கே டெஃபினேஷன் பாருங்கள். Contrast is a rhetorical device through which writers identify differences between two subjects, places, persons, things or ideas. So contrast ஒரு figure of speech ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரைட்டர் போயட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பொருளுக்கான டிஃப்ரென்ஸை நமக்கு சொல்லுவாங்க. இட் மே பி அ பர்சன் ஆர் பிளேசஸ் ஆர் திங்ஸ் ஆர் ஐடியாஸ். ஸோ இன் ஷார்ட் என்ன சொல்லலாம், ரெண்டு நவுனுக்குடைய டிஃப்ரென்ஸை சொல்கிறது தான் என்னது? கான்ட்ராஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஆப்போசிட்னு அர்த்தம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. இது நம்மளுடைய லைஃப் போயம்லேருந்து இந்த 2 லைன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம லைஃப் போயமில் இந்த 2 லைன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறாங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத். ஸோ இந்த ஹில்லும் டவுனும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஆப்போசிட் வேர்ட்ஸை நான் ஒன்றா சொல்லியிருக்கிறது தான் என்னது இங்கே கான்ட்ராஸ்ட். ஆறுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ரஃப் ஆர் ஸ்மூத். ஹில்லுனா என்னது? உயரமான இடம். டவுன்னா கீழே இருக்கிறது தான் என்னது? டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. ஸோ ரஃப் ஆர் ஸ்மூத். ரஃப்னா என்னது? கரடு முரடாக இருக்கிறது. ஸ்மூத்னா என்னது? மென்மையாக இருக்கிறது. ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. ரெண்டுமே ஒரு திங்ஸுடைய ஆப்போசிட்டான விஷயம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட்டான ஐடியாஸை நான் ஒரு போய்ட்ரியில் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் என்னது? கான்ட்ராஸ்ட். எதுக்காக இந்த கான்ட்ராஸ்ட்டை யூஸ் பண்ணணும்? அப்போ தான் ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயத்தை நம்மளால் அழகாக சொல்ல முடியும். அதுக்கு தான் என்னது? கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்ட்ராஸ்ட்டும் போயட்ரியை அழகாக காமிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ அடுத்த லைன் பாருங்களேன். திஸ் லிட்டில் பிக்கி வென்ட் டு மார்க்கெட், திஸ் லிட்டில் பிக்கி ஸ்டேட் ஹோம். ஸோ திஸ் லிட்டில் பிக்கி வென்ட் டு மார்க்கெட். ஃபர்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த லிட்டில் பிக்கி என்ன பண்ணுது? மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. திஸ் லிட்டில் பிக்கி ஸ்டேட் ஹோம். அதே லிட்டில் பிக்கி வீட்லேயும் இருக்குது. அப்போது மார்க்கெட்டுக்கு வெளியே போனது ஒரு ஐடியா, வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஐடியா. ஸோ இப்போ ரெண்டு ஐடியாவும் ஒரே போய்ட்ரியில் வந்திருக்கனால, ஆப்போசிட் ஐடியாஸ் ஒரே போய்ட்ரியில் வந்துருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? கான்ட்ராஸ்ட்னா என்னது? 2 different ideas are set in the same poetry, same poetic line or same poetryன்னு சொல்கிறாங்க. ஒரு போயமில் ஒரு லைனில் இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அது ஐடியாஸாக மட்டும் இருக்கலாம், இல்லை பிளேஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், திங்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம், பர்சன்ஸாக இருக்கலாம். 2 டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை ஒரு போய்ட்ரியில் சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு போய்ட்ரிக் லைனில் சொல்லியிருந்தாங்கன்னா அதான் என்னது? கான்ட்ராஸ்ட். இன் ஷார்ட் கான்ட்ராஸ்ட்னா என்னது? ஆப்போசிட் மீனிங், ஆப்போசிட் திங்ஸ், டிஃப்ரென்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹைப்பர்பலி. ஹைப்பர்பலி. ஹைப்பர் அப்படின்னாலே என்னது? சயின்ஸில் இந்த வேர்டு அடிக்கடி படிச்சிருப்பீங்க. ஹைப்பர் அப்படின்னாலே அதிகம்னு அர்த்தம், எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். சரியா? ஹைப்பர்பலி இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஹைப்பர்பலினாலே பொய்ன்னு அர்த்தம். இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொய்ங்கிறது தான் ஹைப்பர்பலி. என்ன பொய்ன்னு பாருங்களேன். ஹைப்பர்பலி இஸ் அ யூஸ் ஆஃப் ஆப்வியஸ் அண்ட் டெலிபரேட் எக்ஸாஜுரேஷன். எக்ஸாஜுரேஷன் அப்படின்னா என்னது? எக்ஸாஜுரேட் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக சொல்கிறது தான் என்னது? எக்ஸாஜுரேட்னு அர்த்தம். சரியா? அப்போ ஹைப்பர்பலிங்கிறது என்னது? இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸாஜுரேஷன். ஸோ சாதாரண ஒரு விஷயத்தை கூட ரொம்ப பெருசாக சொல்கிறது தான் என்னது? எக்ஸாஜுரேஷன். அதுதான் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதுக்கு பேர் ஹைப்பர்பலி. So hyperbolic statements are often extravagant and not meant to be taken literally. So இந்த hyperbolic statements, இந்த hyperbole நம்ம டைரெக்டாக எடுத்துக்கவே கூடாது மீனிங்.
எப்போவுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டெஃபினேஷன் பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம நேரடியாக அதோடைய மீனிங் எடுக்கவே கூடாது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மறைமுகமான மீனிங்கை தான் கொடுக்கும். மறைமுகம்னு சொன்னால் இன்னொரு மீனிங்கை கொடுக்கும். அதுதான் என்னது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த ஹைப்பர்பலி அந்த மாதிரி தான். அந்த ஹைப்பர்பலியை நீங்கள் டைரக்ட் மீனிங்காக எடுத்துக்காதீங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, these statements are used to create a strong impression and add emphasis. ஓகே, இந்த ஹைப்பர்பலி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? எதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப பெருசாக சொல்லணும்? அந்த விஷயத்துக்கான இம்பார்ட்டன்ஸை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒரு சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப பெருசாக அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் அந்த விஷயத்தை நம்ம பெருசாக சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்ச நல்ல எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா ஹைப்பர்பலிக்கு? காலில் முள் குத்தி ரத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம். குடங்குடமாக போச்சுன்னு தான் சொல்லுவோம். பொய் சொல்கிறது ஹைப்பர்போலி. அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் ஸோ ஆங்க்ரி ஐ குட் கில் ஹிம். கோவத்தில் அவனை கொன்னே இருப்பேன், அவ்வளோ கோவம். சரியா? அடுத்தது இது கூட கோவத்தில் கொலை பண்ணுறது கூட நம்ம சாத்தியமாக எடுத்துக்கலாம். இது பார்த்துருக்கீங்களா? இந்த எக்ஸாம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரித்து செத்தே போயிருப்பேன், அப்படி எனக்கு இருந்துச்சு, அப்படி சாகிற அளவுக்கு சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1000 times I told you. 1000 தடவை சொல்லிட்டேன் இதை செய்யாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. 1000 தடவை சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? 1000 தடவை சொல்லிட்டோங்கிறது ஒரு சாதாரண விஷயத்த 1000 தடவை சொல்லிட்டேன்றப்போ என்னது? அந்த விஷயத்துக்கான இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காக நான் அதிகப்படுத்தி சொல்கிறேன். சரியா? வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இந்த போயமோடையலாம் உங்களுக்கு வந்து 5th போயம் ஒன்று இருக்குது, த சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த போயமில் இந்த 3rd எக்ஸாம்பிள் பாருங்கள். தோ ஆர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். ஸோ அந்த மிஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எங்ககிட்ட இருந்து வர புகைகள் சொர்க்கத்தையே மறைக்கிற அளவுக்கு உங்கள் கண்ணில் சொர்க்கத்தையே மறைச்சிரும், அந்த அளவுக்கு எங்களுடைய புகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு புகை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொர்க்கம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? மேலே இருக்குதுன்னு நம்ம எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் மேலே எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னெலாம் தெரியுமா? தெரியாது. அப்போது அந்த மிஷன்ஸில் இருக்கிற புகைகள் அந்த சொர்க்கத்தையே மறைக்கிற அளவுக்கு இருக்கான். அப்போது சாதாரணமாக ஒரு ஸ்மோக், அந்த புகையை வந்து நான் இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்கனால அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஹைப்பர்பலி. இங்கே பாருங்களேன், த சூட் கேஸ் வெயிட் அ டன். டன்னுனா ரொம்ப அதிகபட்சமான வெயிட் இல்லையா? சாதாரண ஒரு சின்ன சூட் கேஸ், அதோட வெயிட் எப்படி இருக்குன்னு நீ சொல்கிற? எவ்வளோ வெயிட் இருக்குது? டன் கணக்கில் இருக்கும் போல் இருக்குது வெயிட்டு. அதான் என்னது? ஹைப்பர்பலி. ஸோ அப்போ ஹைப்பர்பலி அப்படின்னா என்னது? சாதாரண ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப அதிகபட்சமாக சொல்கிறதா என்னது? ஹைப்பர்பலி. சிரித்து செத்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி 1000 தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னது? ஹைப்பர்பலி. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? நம்மளுடைய ஐடியாஸை நல்லா ஆழமாக சொல்கிறதுக்காக, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹைப்பர்பலி யூஸ் பண்ணுறோம். ஷேக்ஸ்பியர் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? டெம்பஸ்ட் படிச்சிருக்கோம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டில். டெம்பஸ்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சப்ளிமெண்ட்ரி ரீடர். அது ஷேக்ஸ்பியர் தான் எழுதினார். அவருடைய ஒரு ட்ராமாவில் லேடி மேக்பெத் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. அவங்க கையை கட் பண்ணிக்குவாங்க. கையை கட் பண்ணும்போது அதில் வர ரத்தத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல் த பர்ஃப்யூம்ஸ் ஆஃப் அரேபியா நெவர் ஸ்வீட்ஸ் திஸ் லிட்டில் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் கையிலேருந்து வழியிற ரத்தத்துக்கு அரேபியா நாட்டில் இருக்கிற எந்த ஒரு பர்ஃப்யூமே ஈடாகாதான். அந்த அளவுக்கு ரொம்ப வாசனையான, ரொம்ப காஸ்ட்லியானது தான் அவளுடைய ரத்தம்னு சொல்கிறா. எல்லாருக்குமே ரத்தம் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ஆனால் இவளுடைய ரத்தம் மட்டும் எப்படி இருக்கான்? அரேபியா நாட்டில் இருக்கிற பர்ஃப்யூம்ஸை விட ரொம்ப காஸ்ட்லியாக, ரொம்ப 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 விலை மதிப்பில்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரியா? ஸோ அது என்னது? ஹைப்பர்பலி. ஸோ அப்போ ஹைப்பர்பலினா என்னது? சாதாரண ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக சொல்கிறது, அதை பொய் சொல்கிறது, ஓவராக சொல்கிறது. சரியா? அதுதான் என்னது? ஹைப்பர்பலி. ஓகே, நெக்ஸ்ட் எபித்தட். இந்த எபித்தட் வந்து இதுவும் நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். இந்த எபித்தட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? வாயாடின்னு சொல்லுவாங்க. வாயாடினா என்னது? யாருக்காவது வாயாடின்னு பேர் வைப்பாங்களா? அப்போ வாயாடினா என்னது? ரொம்ப வாய் பேசுகிறவங்க, நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க? வாயாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கிலீஷில் எபித்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயாடியே எபித்தட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பர்சனுடைய குவாலிட்டியவே வச்சு அவங்களுடைய பேரை கூப்பிடுறது. பட்ட பேர் வச்சு எப்படிமா கூப்பிடுவோம்? நம்ம எப்படிப்பா கூப்பிடுவோம்? ஒருத்தவங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா சாப்பாட்டு ராமன் சொல்லுவோம். அதே மாதிரி தூங்கிட்டே இருந்தாங்கன்னா
லேசி மங்கூஸ்ன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே அவங்களுடைய பேரா? அது பிறக்கும்போதே அவங்களுக்கு வச்ச பேரா? இல்லை. நம்மலாம் என்ன பண்ணுவோம், அவங்களுடைய குவாலிட்டியை வச்சு அவங்களுடைய பிஹேவியரை வச்சு நம்ம வைக்கிற பேர் தான் என்னது, epithet. ஸோ பாருங்கள், an epithet is an adjective or phrase expressing a quality regarded as characteristics of the person or the thing mentioned. ஓகே, epithetனா என்னது, adjectiveனு சொல்கிறாங்க. First of all, what is adjective? Adjective describes noun. நவுனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் என்னது, நவுனை பற்றி விளக்கமாக சொல்கிறது தான் என்னது, அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எபித்தெட்டும் ஒரு அப்ஜெக்டிவ் தான். இந்த எபித்தெட் என்ன பண்ணுன்னா, ஒருத்தங்களுடைய குணத்தையே வச்சு அவங்களுடைய பேராக சொல்கிறது, ஒருத்தங்களுடைய நடத்தை, அவங்களுடைய குணம், இது எல்லாத்தையுமே அவங்களுடைய பேராக சொல்கிறது தான் என்னது, எபித்தெட்டுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய செகண்ட் போயம் த கிரம்பிள் ஃபேமிலி. கிரம்பிள்னால் என்னது, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ நம்மளுடைய அந்த ஃபேமிலிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, கிரம்பிள் ஃபேமிலி. அந்த ஸ்ட்ரீட்டோடைய பேரே பாருங்களேன், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். எப்போ பார்த்தாலும் புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புகார் சொல்கிறதுங்கிறது என்னது, அவங்களுடைய குவாலிட்டி இல்லையா, அவங்களுடைய பிஹேவியர். அந்த பிஹேவியரையே நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டோடைய நேமாக வச்சது, ஒரு ஃபேமிலிக்கு பேராக வைக்கிறது தான் என்னது, எபித்தெட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், மிஸ்டர் பர்ஃபெக்ட். மிஸ்டர் பர்ஃபெக்ட்னா யாரை சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க, மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மிஸ் சேட்டர் பாக்ஸ். சேட்டர் பாக்ஸ் நான் சொன்னேன்ல, வாயாடி. ஸோ வாயாடிக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், சேட்டர் பாக்ஸ். எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாள். அவளோட பேர் அதுவாக இருக்காது, ஆனால் நம்ம வச்சுருக்க பேர் என்னது, வாயாடி. வாயாடின்னு எதுக்காக பேர் வச்சாங்க, அவங்களுடைய குணம், அவங்களுடைய பிஹேவியர். அப்போது நம்ம வைக்கிற பட்ட பேர் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம மற்றவங்களுக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா பட்ட பேர், அதுதான் என்னது, எபித்தெட்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. சரியா? அப்போ எபித்தெட்னா புரியுதா அவங்களுக்கு? ஒருத்தங்களுடைய குணத்தையே வச்சு அவங்களுடைய பேராக கூப்பிடுறது தான் என்னது, எபித்தெட். ஸோ எல்லா எபித்தெட்டும் என்னதான், அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். இப்போ எபித்தெட் பார்த்தாச்சு, ஒருத்தங்களுடைய குவாலிட்டியவே ஒருத்தங்களுக்கு பேராக வைக்கிறது தான் எபித்தெட். இப்போது ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட்னா என்ன? A transferred epithet is a figure of speech where an adjective or epithet is transferred from the noun it is meant to describe to another noun in a sentence. ஸோ இவ்வளோ தூரம் படித்தேன்ல, என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நவுனுடைய குவாலிட்டியை இன்னொரு நவுனுக்கு சொல்கிறது தான் என்னது, ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் என்னது, ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு நவுனுடைய குவாலிட்டியை இன்னொரு நவுனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்கிறது தான் என்னது, ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆங்க்ரி க்ரௌன் ரூயின்ஸ் த கிங்டம். ஸோ இங்கே க்ரௌன்னா என்னது, க்ரௌன்னா என்னது, மணிமகுடம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஆங்க்ரி க்ரௌன் ரூயின்ஸ் த கிங்டம். இந்த இடத்துல க்ரௌன்னா யாருமா அந்த க்ரௌன்லாம் போட்டுக்குவாங்க, கிரீடம். சரியா? யார் போட்டுக்குவாங்க, ராஜா தான் போட்டுக்குவாங்க இல்லையா? ஸோ ஆங்க்ரி க்ரௌன் ரூயின்ஸ் த கிங்டம். ரூயின்ஸ்னால் என்னதுன்னா டெஸ்ட்ராய்ன்னு அர்த்தம். கிங்டம்னா என்னது, ராஜ்யம் இல்லையா? ஸோ இங்கே ஆங்க்ரி க்ரௌன் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவமாக இருக்கிற அரசனை குறிக்குது. நீங்கள் வந்து மணிமேகலையில் ஒரு வரி வரும், கோவத்தை கொல்லா வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். குருமொழி கேளா சீடன், தாகத்தை தீர்க்கா தண்ணீர், அரும்பசிக்கு உதவ அன்னம், கோவத்தை கொல்லா வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு ஆரோ என்னவோ கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பயனில்லை, இதெல்லாம் இருந்தும் பயனில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தானே? ஆபத்துக்கு உதவா நண்பன், இருந்தும் பயனில்லை. அதே மாதிரி பசி எடுக்குது, அந்த நேரத்தில் வந்து நமக்கு சாப்பாடு கிடைக்கல, ஆனால் பசி இல்லாத நேரத்தில் அந்த சாப்பாடு கிடைச்சா அது யூஸ் ஆகுமா? ஸோ அரும்பசிக்கு உதவா அன்னம். தாகத்தை தீர்க்கா தண்ணீர், கடல் தண்ணி இருக்குதான், கடல் நிறைய தண்ணி தான் இருக்குது, ஆனால் தாகம் எடுத்தால் அந்த தண்ணியை நம்மளால் குடிக்க முடியாது. அப்போ அந்த தண்ணி அங்கே வேஸ்ட்டு தானே. தாகத்தை தீர்க்கா தண்ணீர். நெக்ஸ்ட்டு குருமொழி கேளா சீடன். இது வந்து நம்ம உங்களுக்கு சரியா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. குருமொழி கேளா சீடன்னா என்னது, டீச்சர்ஸுடைய பேச்சு கேட்காத மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். தர்திரமரியா பெண்டீர். தர்திரமரியா பெண்டீர்னா அதிகமாக செலவு பண்ணுற பெண்கள், குடும்பத்துடைய சூழ்நிலை தெரியாமல் செலவு பண்ணுற பெண்கள். கோவத்தை கொல்லா வேந்தன். கோவத்தை கொல்லா வேந்தன்னா கோவத்தை அடக்க தெரியாத அரசர். இவங்கெல்லாம் இருந்தும் பயனில்லை அப்படின்னு மணிமேகலையில் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அதையே நான் இங்கே சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்பிள் அதான் சொல்கிறாங்க. ஆங்க்ரி க்ரௌன்ஸ் ரூயின்ஸ் அ கிங்டம். கோவமாக இருக்கிற ராஜா வந்து ராஜ்யத்தையே வந்து அழிச்சிருவார், அவரால் ராஜ்யத்தை ஒழுங்காக காப்பாற்ற முடியாது. ஸோ இங்கே
க்ரௌனுங்கிறது வந்து ஒரு நவுன், ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? கிரீடம்ங்கிறது ஒரு பொருள் தானே. ஆனால் இந்த நான் இடத்துல கிரீடத்தை பற்றி பேசலை. யாரை பற்றி பேசுகிறேன்? ராஜாவை பற்றி பேசுகிறேன். அப்போது ராஜா அப்படிங்கிற ஒரு நவுனை நான் க்ரௌன் கூட சொல்கிறனால இது என்னது? ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ராஜாவுடைய குவாலிட்டி. ராஜா தானே கோவப்படுவார், கிரீடம் கோவப்படுமா? ராஜா கோவப்படுவாருங்கிறத நான் நேராக சொல்லாமல் ஆங்க்ரி க்ரௌன் ரூயின்ஸ் கிங்டம், கிரீடம் கோவப்படும்னு சொல்கிறனால இது என்னது? ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அப்போது ஒரு நவுனுடைய குவாலிட்டியை ராஜா, அவருடைய குவாலிட்டி என்னது? கோவப்படுறது. அந்த குவாலிட்டியை கிரீடம், க்ரௌனுன்ற ஒரு நவுன் கூட நான் சொல்கிறனால இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அடுத்தது பாருங்கள், பை லாங் வார்ஸ் வின்டர் ஸ்டார். இதுவும் நம்மளுடைய மெமரி போயம், 6th மெமரி போயம் ஒன்று இருக்குது. நோ மென் ஆர் ஃபாரின் ஒரு மெமரி போயம் இருக்குது நமக்கு 10th. அதில் வர ஒரு லைன் தான் இது. பை லாங் வார்ஸ் வின்டர் ஸ்டார். வின்டர்னா என்னது? இட்ஸ் அ சீசன், ரைட்? ஸ்டார்வ்னா என்னது? பசி, பட்டினி. சரியா? இங்கே வின்டர் ஸ்டார்வ்டுன்னு கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது சீசன் வந்து பட்னியோடு இருக்குமா? வின்டர் சீசன் வந்து பட்டினியோடு இருக்குமா? இல்லை வின்டர் சீசன் வந்தால் நம்ம பட்னியோடு இருப்போமா? மக்கள் தான் பட்டினியோடு இருப்பாங்க. ஏன்? நம்ம ஆண்ட் இந்த கிரிக்கெட்டில் கூட பார்த்தோம். வின்டர் சீசன் வந்தனால அங்கே வந்து ஒரு பருக்க கூட சாப்பாடு இல்லை, எல்லாமே வந்து ஸ்னோ வந்து கவர் பண்ணிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே தான். அப்போ வின்டர் சீசனில் தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, போர் நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ போர் நடந்துக்கிட்டே இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன் வந்ததுக்கப்புறம் போர் நடக்கிறனாலேயே ஒழுங்காக சாப்பாடு இருக்காது. இதில் வேறு வின்டர் சீசனும் வந்தனால மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? பட்டினியோடு இருப்பாங்க. அதை நான் இன்டைரக்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ வின்டர் ஸ்டார்வ்டுனா இங்கே வின்டர் சீசன் வந்து பசியோடு இல்லை, வின்டர் சீசனில் மக்கள் வந்து பசியோடு இருப்பாங்க. அப்போது பசியோடு இருக்கிறது வந்து மக்களுடைய இயல்பு. அதை நான் வந்து வின்டர் சீசனுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொன்னனால இங்கே என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னா புரியுதா? ஒரு நவுனுடைய குவாலிட்டியை இன்னொரு நவுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்கிறது தான் என்னது? ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். இங்கே ஆங்க்ரி க்ரௌனுங்கிறது கிரீடத்தை குறிக்கல, கோபமாக இருக்கிற ராஜாவை குறிக்குது. ஆனால் ராஜாவை சொல்லாமல் நான் கிரீடத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொன்னனால இது ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அதே மாதிரி வின்டர் ஸ்டார்வ்ட் அப்படிங்கிறதுல வின்டர் வந்து பசியோட பட்னியோடு இல்லை, வின்டர் சீசனில் மக்கள் வந்து பசியோடு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு நவுனுடைய குவாலிட்டியை இன்னொரு நவுனுக்கு நான் சொன்னனால இதுக்கு பேர் என்னது? ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஸோ எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் லைட்டாக வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹியூமன் குவாலிட்டிஸை நான் லிவிங் திங்ஸுக்கு கொடுத்தோம்னா அது பர்சானிஃபிகேஷன். ஒரு நவுனுடைய குவாலிட்டியை இன்னொரு நவுனுக்கு கொடுத்தோம்னா அது ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். சரியா? அடுத்தது ரெப்படீஷன். ரெப்படீஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரிப்பீட்டிங் சேம் phrases or same words or same line in a poetry. Repetition is often used in poetry or song and it is used to create rhythm and bring attention to an idea. ஸோ நிறைய பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 lines வந்து திருப்பி திருப்பி பாடுவாங்க. சரியா? அது வந்து எதுக்காகனா ரைமுக்காக பாடுவாங்க. அதே மாதிரி தான் போயட்ரிலேயும் சில நேரத்தில் நம்ம வந்து ரெப்படீஷன் யூஸ் பண்ணுவோம். ரெப்படீஷனை ரிப்பீட்டிங் சம் வேர்ட்ஸ் ஆர் சேம் போய்டிக் லைன். எதுக்காக இந்த ரெப்படீஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஐடியாவை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக தான் ரெப்படீஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த போய்ட்ரி லைன் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? 9th ஸ்டாண்டர்டில் ஸ்டாப்பிங் பை த உட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்னு ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய போயம் படிச்சிருப்பீங்க, மெமரி போயம் படிச்சிருப்பீங்க. அதில் லாஸ்ட் 2 lines தான் இது என்னது? அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இதில் என்ன பெருசாக வித்தியாசம் வந்துட்டு போகுது? ஒரு வேர்டையும் சேஞ்ச் பண்ணலை, அதே திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். என்ன அர்த்தம் இதில்? அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். பிஃபோர் ஐ ஸ்லீப்னா என்னது? இங்கே இடத்துல ஸ்லீப்னா டெத்துன்னு அர்த்தம். நான் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா என்னது? என்னுடைய டெத்துக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடணும். அப்போ அவருடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவர் வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணுங்கிறத சொல்கிறாரு. அந்த பாயிண்ட்டை அவர் கிளியராக சொல்கிறதுக்காக தான் மறுபடியும் சேம் லைனையே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரீஸ் ஸ்ட்ரேஞ்ச். இங்கே இந்த போய்ட்ரியில் நோ மென் ஆர் ஃபாரின் போய்ட்ரி சொன்னேன் இல்லையா? அதில் இந்த ரிமெம்பர் அப்படின்ற வேர்டும் நோ மென் ஆர் ஃபாரின் நோ கண்ட்ரீஸ் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லேயும் லாஸ்ட் லைன்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கும். இது எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு போயட்?
அவருடைய ஐடியா என்னது, யாருமே வந்து வித்தியாசமானவங்க கிடையாது, எல்லாருமே நம் நாட்டவர்கள் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தமிழில் படிச்சிருக்கீங்களா? அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, நோ மென் ஆர் ஃபாரின், நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச், எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாமே நம்ம மக்கள் தான் அப்படிங்கிறது அதோடைய நெய்பர்ஹுட் சமத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் போயட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சேம் லைனை ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. அப்போ ரெப்படீஷனாக என்னது, ஒரு ஐடியாவை நல்லா புரிய வைக்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி ஒரு வேர்டோ அல்லது ஒரு சென்டென்ஸோ அல்லது ஒரு போயட்டிக் லைனையோ யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, 2 or more டைம்ஸ் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிவைஸ்க்கு பேர் என்னது, ரெப்படீஷன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.